வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது யுவர் ஃபால்ட் லண்டன் அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ தமிழ் டப்பிங்கோட ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஃபேமஸான ஒரு ஸ்பானிஷ் அடல்ட் மூவியோட இங்கிலீஷ் வெர்ஷன். ஆக்சுவலாக ஸ்பானிஷில் இது வந்து மை ஃபால்ட், யுவர் ஃபால்ட், அவர் ஃபால்ட்டுன்ட்டு 3 வெர்ஷனாக வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ இங்கிலீஷில் வந்து இதோட செகண்ட் பார்ட், அதாவது யுவர் ஃபால்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கதைன்னு பார்த்தீங்கன்னா நிக் அண்ட் நோவா அப்படின்னு சொல்லப்படுற 2 நபர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு முரணான ரிலேஷன்ஷிப்பை மையமாக வச்சு தான் இந்த கதை போகும். பார்ட் 1ல் இவங்க 2 பேருக்குள்ள எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் மலர்ந்துச்சு அப்படின்றத காட்டியிருப்பாங்க. இப்போ இந்த பார்ட் 2ல் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அண்ட் இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அந்த லாங் டிஸ்டன்ஸ்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அண்ட் பொசசிவ்னஸ், இது மாதிரி நிறைய விஷயங்களை இந்த பார்ட் 2ல் காட்டியிருக்காங்க. ஸ்பானிஷ் வெர்ஷன்லேயே அதோட பார்ட் 1 அப்படின்றது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். பட் பார்ட் 2 and 3 அப்படின்றது அந்த அளவுக்கு சல்பெடுக்கலை அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ரெப்ளிகாவாக தான் இந்த பார்ட் 2வை இங்கிலீஷ் வெர்ஷனில் அமைச்சிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி ஸ்பானிஷ் வெர்ஷன் பார்த்துருந்தீங்கன்னா தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மற்ற நபர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அண்டு அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரிவு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஓரளவுக்கு நீட்டாக காட்டியிருப்பாங்க. பட் பெருசாக இம்பாக்ட்ஃபுல்லான காட்சிகள் அப்படின்றது இருக்காது. அண்ட் இந்த கதையை நகர்த்துறதுக்கு அடல்ட் கண்டென்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி மற்றபடி சிறப்பான விஷயங்கள் அப்படின்றது எதுவுமே இல்லை. ஃபேமஸான ஸ்பானிஷ் அடல்ட் மூவியோட இங்கிலீஷ் வெர்ஷன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்னோட ரேட்டிங் 2.5 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.